மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் என்னவென்றால், எங்களுக்கு ஒவ்வொரு 3 கிழமைகள், அதாவது 21 நாட்களுக்கு மேற்பட்ட காய்ச்சல் எங்களுக்கு இருக்கின்ற போது அதற்குரிய காரணங்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதில் முக்கியமாக நாங்கள் 40% காரணங்களிலே எங்களுடைய புற்றுநோய் மிக முக்கியமான பங்கு வகிக்கின்றது. அந்த புற்றுநோயிலே 3ஆவதாக ஏற்படுகின்ற புற்றுநோய் இந்த ஈரலிலேயே ஏற்படுகின்ற புற்றுநோய். அதை நாங்கள் ஹெப்படோ செல்லுலர் கார்சினோமா என்று சொல்லுவோம். எனவே இந்த ஈரலிலே ஏற்படுகின்ற இந்த புற்றுநோய்க்குரிய காரணங்களை நாங்கள் பார்க்கின்ற போது 2 முக்கியமான காரணங்கள் அங்கு சொல்லப்படுகின்றது. முதலாவதாக ஈரல் அலர்ஜி வைரஸினாலே ஏற்படுகின்ற காரணங்கள். 2ஆவதாக ஈரல் பழுதடைந்தபடியினாலே ஏற்படுகின்ற காரணங்கள். அதான் முதலாவது நாங்கள் சொல்லுவோம் ஹெப்படைட்டிஸ் இன்ஃபெக்ஷன் என்று சொல்லுவோம். அதாவது ஹெப்படைட்டிஸ் எனப்படுகின்றது ஈரல் அலர்ஜியை உருவாக்குகின்ற கிருமிகளினாலே ஏற்படுகின்ற புற்றுநோய். 2வது காரணம் என்னவென்றால் ஈரல் அழிவடைவதனாலே அல்லது அழுகுவதனாலே ஏற்படுகின்ற புற்றுநோய். அதை நாங்கள் சிரோசிஸ் ஆஃப் லிவர் என்று சொல்லுவோம். எனவே இந்த சிரோசிஸ் எனப்படுகின்ற இந்த பிரச்சனை ஏற்பட்டு அதன் மூலமாக எங்களுடைய ஈரல் பாதிப்படைந்து அதன் மூலமாக எங்களுக்கு ஈரலிலே புற்றுநோய் ஏற்படலாம். முதலாவதாக நாங்கள் இந்த ஹெப்படைட்டிஸுக்குரிய இந்த ஹெப்படைட்டிஸ் வைரஸிற்குரிய விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற போது, நான் முதலும் என்னுடைய நிகழ்ச்சியில் இதை பற்றி சொல்லியிருக்கேன், மீண்டும் சொல்ல விரும்புகிறேன். இந்த ஹெப்படைட்டிஸ் நோயை ஏற்படுத்துகின்ற இந்த ஹெப்படைட்டிஸ் வைரஸுகள் 5 வகையான வகைகள் இருக்கின்றது. ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ், ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ், ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ், ஹெப்படைட்டிஸ் டி வைரஸ், ஹெப்படைட்டிஸ் இ வைரஸ் என்று 5 வகையான வைரஸ்கள் இருக்கின்றது. இந்த 5 வகையான வைரஸுகளிலே இந்த ஏயில இருந்து டி மட்டும்தான் எங்களுக்கு மிகவும் காத்திரமான விடயங்கள், அதை பற்றிய முழு விவரங்களும் எங்களுக்கு தெரிவதாக இருக்கின்றது. முதலிலே இந்த ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ் ஆனது ஒரு நோயாளியில இருந்து இன்னொரு நோயாளிக்கு என்னென்று பரவுகின்றது என்றால், அசுத்தமடைந்த நீர் மூலமாகவும் அசுத்தமடைந்த உணவின் மூலமாகவும் இது பரவுகிறது. அப்படி என்றால் என்னவென்றால், இந்த ஹெப்படைட்டிஸ் ஏ எனப்படுகின்ற நோய் ஏற்பட்ட ஒருவர் தன்னுடைய மலத்தின் மூலமாக இந்த ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸுகளை தன்னுடைய மலத்தின் மூலமாக வெளியிலே அனுப்புவார். அவர் பிறகு என்ன செய்வார் என்றால், அவர் மலம் கழித்த பின்பாடு தன்னுடைய கைகளை கழுவாமல் அவர் ஒரு கடையிலே, ஒரு சாப்பாட்டு கடையிலே அல்லது உணவு தயாரிக்கின்ற கடையிலே அவர் வேலை செய்பவராக இருந்தால், அந்த வேலை செய்பவர் என்ன செய்வார், கைகளை கழுவாமல் அந்த உணவுப் பொருட்களை கையாளுகின்ற போது அல்லது தேநீரை ஊற்றுகின்ற போது அல்லது ஏதாவது இந்த பீங்கான்களை கழுவுகின்ற போது அல்லது பீங்கான்களை வாடிக்கையாளர்களுக்கு பரிமாறுகின்ற போது அவருடைய கையில் இருக்கின்ற ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ் நேரடியாக இந்த பீங்கானுக்குள்ளே சென்று அந்த நபர் மற்ற நபர் அந்த பீங்கானிலே உணவுகளை போட்டு சாப்பிடுகின்ற போது வாய் மூலமாக அல்லது உணவு மூலமாக நீர் மூலமாக இந்த ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ் ஒருவரை சென்று அடைகின்றது. எனவே இந்த ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸுக்குரிய தடுப்பு மருந்துகளும் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், உங்களுடைய நாட்டிலே இந்த கடைகளிலே வேலை செய்பவர்கள் அனைவருமே இந்த ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸுக்குரிய தடுப்பு மருந்தை ஏற்ற வேண்டும். அதே போல இந்த ஹெப்படைட்டிஸ் பிசி வைரஸ்களானது எவ்வாறு பரவுகிறது என்றால், இரத்தத்தின் மூலமாக பரவுகிறது. இரத்தத்தின் மூலமாக பரவுகின்றது என்று சொல்லுகின்ற போது இரத்த தொடர்புகள், உதாரணமாக ஒரு போதைப் பொருளை பாவிப்பவர் ஒருவர் ஊசி மருந்தின் மூலமாக இந்த போதைப் பொருளை செலுத்துகின்ற போது, சாதாரணமாக ஊசி மருந்தின் மூலமாக செலுத்தப்படுகின்ற போதைப் பொருளை நாங்கள் ஹீரோயின் என்று சொல்லுவோம். எனவே இந்த ஹீரோயின் போதைப் பொருளை அவர் ஊசி மருந்துமாக சேர்த்துகின்ற போது ஒருவருக்கு ஹீரோயினை ஊசி மருந்து மூலமாக கொடுத்து போட்டு
பிறகு மற்றவர்களுக்கு அதே ஊசியின் மூலமாக அதே சிரஞ்சின் மூலமாக மற்றவருக்கு ஏற்றுகின்ற போது ஒருவரிலிருந்து இன்னும் ஒருவருக்கு இந்த ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் சி வைரஸ் பரவக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. அதே நேரத்தில் மிக முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டிய இன்னொரு விடயம் இருக்கின்றது என்னவென்றால், இந்த ஹெப்படைட்டிஸ் இந்த பி வைரஸ் ஆனது மிக முக்கியமாக பாலியல் ரீதியான தொடர்புகளின் மூலம் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பின் மூலமாகவும் பரவுகிறது. எனவே இது இந்த ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் ஆனது பாலியல் மூலமாக ஒரு பாலியல் நோய். எனவே அடுத்த வருடத்தில் இருந்து எங்களுடைய இலங்கை போன்ற நாட்டிலே உங்களுக்கு தெரியும் பாலியல் ரீதியாக பரவுகின்ற பல நோய்கள் இருக்கின்றது. HIV AIDS இருக்கின்றது, சிஃபிலிஸ் என்ற வருத்தம் இருக்கிறது, கொனோரியா என்ற வருத்தம் இருக்கின்றது, ஹெர்பீஸ் என்ற வருத்தம் இருக்கிறது, ட்ரைகோமோனாசிஸ் என்ற பலதரப்பட்ட வருத்தங்கள் இருக்கின்றது. அதில் இந்த ஹெப்படைட்டிஸ் பியையும் நாங்கள் முக்கியமாக உள்ளடக்கி இந்த பிள்ளை பெற இருக்கின்ற அம்மாமாரை இந்த ஹெப்படைட்டிஸ் பி வைரஸையும் நாங்கள் சோதிக்க போகிறோம் அடுத்த வருடம் எங்களுடைய நாட்டிலே இலங்கையிலே. எனவே இந்த ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் ஆனது எவ்வாறு பரவும் என்றால் பாலியல் ரீதியான தொடர்புகள், அதாவது பாதுகாப்பற்ற பாலியல் ரீதியான தொடர்புகள். உதாரணமாக உங்களுக்கு தெரியும், ஆணுரை அல்லது கொண்டம்ஸ் பாவிக்காமல் வேறு ஒருவருடன் தொடர்பினை ஏற்படுத்துகின்ற போது இந்த நோய் பரவக்கூடியதாக இருக்கின்றது. அல்லது கணவர் மனைவிக்கிடையிலே கூட இந்த ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் சி வைரஸ் டி வைரஸ் பரவக்கூடிய தன்மையை காணக்கூடியதாக இருக்கின்றது. மூன்றாவதாக மிக முக்கியமாக ஒன்று என்ன, ஒரு தாய்க்கு இந்த ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் இருக்குமாக இருந்தால் அந்த காய் கற்பம் தரித்த போது அந்த தாயில இருந்து சூழ்வித்தகம் அல்லது பிளசண்டா என்று சொல்லுவோம், தொப்புள் கொடி என்று சொல்லுவோம், இந்த தொப்புள் கொடி மூலமாக பிள்ளைகளுக்கும் இந்த ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் செல்லக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இது மிக முக்கியமாக கவனித்து கெடுக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே தாய்க்கு இந்த ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் இருக்குமாக இருந்தால் அது வயிற்றில் இருக்கின்ற பிள்ளையையும் பாதிக்கும். பிள்ளையும் பாதித்து பிறகு அந்த பிள்ளை பிறந்த பிற்பாடு கூட அந்த பிள்ளைக்கு சில நேரங்களிலே இந்த ஈரலிலே புற்றுநோய் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பமும் இருக்கின்றது. எனவேதான் மிக முக்கியமாக இந்த ஹெப்படைட்டிஸ் பி வைரஸுக்கும் ஒரு தடுப்பு மருந்து இருக்கின்றது. இதை அனைவருமே ஏற்ற வேண்டும். எங்களுடைய நாட்டிலே 2015 ஆண்டுக்கு பிறகு இலங்கையிலே 2015 ஆண்டுக்கு பிற்பாடு பிறந்த பிள்ளைகள் அனைவருக்குமே அந்த பிள்ளைகளுக்கு செலுத்தப்படுகின்ற 2 மாதம் 4 மாதங்கள் 6 மாதங்கள் 18 மாதங்கள் செலுத்தப்படுகிற தடுப்பூசிகளுடன் இந்த ஹெப்படைட்டிஸ் பி வைரஸுக்குரிய தடுப்பு மருந்து இருக்கின்றபடியினாலே நாங்கள் பல பேர் இந்த நோயிலே இருந்து பாதுகாக்கப்பட்டிருக்கின்றோம். ஆனால் 2015 ஆண்டுக்கு முதல் பிறந்தவர்களுக்கு இந்த ஊசி ஏற்றப்படவில்லை. எனவே இந்த ஊசியை உங்களுடைய குடும்ப வைத்தியரிடம் சென்று நீங்கள் இந்த ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸுக்குரியவும் இந்த பி வைரஸுக்குரிய தடுப்பு மருந்துகளை பெறுவீர்களாக இருந்தால் பிற்காலத்தில் இந்த வைரஸ் ஏற்பட்டு அதன் மூலமாக ஈரலில் ஏற்படுகின்ற புற்றுநோய் ஹெப்படைட்டிஸ் செல்லுலார் கார்சினோமாவிலே இருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியும். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை பார்க்காததற்கு அறிமுகப்படுத்துங்கள். இதை லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், மணி சின்னத்தை அல்லது பெல் சைனை அமர்த்தி நீங்கள் அதில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மேலதிக தகவல்கள் தேவையாக இருந்தால் 00947777356245 மூலமாக தொடர்பு கொள்ள முடியும். பிறந்திருக்கின்ற நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.